ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே ஃப்ரைடே. இன்னைக்கு ஃபுல்லாக மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் vlog-ஆ காட்டுறேன். பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பால் எடுத்துகிட்டு வந்துட்டு டீ எனக்கு கொஞ்சம் போட்டுட்டு பாப்பாவுக்கு ஒரு டம்ளர் பால் ஆற்றிட்டு இருந்தேன். பாப்பா எந்திரிக்கவே இல்லை. ஸோ பால் அப்படியே மூடி ஓரமாக வச்சுட்டு எனக்கு மட்டும் டீ ஆற்றிட்டு அது ஒரு கப் எடுத்துகிட்டு 2 வறுக்கி எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். அதுக்கு பதிலாக பிஸ்கட்டு, ரஸ்க்கு அந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன் நான். ஸோ டீயை குடிச்சிட்டு மார்னிங் சமைக்கிற வேலை எனக்கு இல்லை. ஏன்னா ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போயிட்டாங்களா. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டனால லன்ச் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ டீ குடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பாப்பா எந்திரிச்சிட்டா அப்படின்னு சொன்னால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வதக்கும் போது ஈஸியாகிடும். நான் இப்போது எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 12 o'clock போல் தான் நான் செய்வேன். நான் இப்போ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டு தேய்ச்சிட்டு அந்த டீ வடிகட்டணும் இல்லையா, டீ தூள், அந்த தண்ணி எடுத்து எப்போதுமே நான் மேக்ஸிமம் செடிக்கு ஊற்றிடுவேன். நான் எங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கோட்ரஸில் இருக்கனால மேலே மொட்டை மாடிலாம் கிடையாது. எனக்கு செடி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் எங்களுடைய பெட்ரூம் ஜன்னல் அங்கே கொஞ்சம் வெயில் படும். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரோஸ் செடி, அப்புறம் மணி பிளான்ட்டு, துளசி, கற்பூரவள்ளி இலை, அந்த மாதிரி சில செடிகளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கட்டையில் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ செடிகளை நான் வச்சுருக்கேன். நான் அந்த இடத்துல அதில் அந்த அந்த டீ தூள் தண்ணியெல்லாம் அந்த ரோஸ் செடிக்கெல்லாம் ஊற்றிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் இந்த ரோஸ் செடியிலையும் ஒரு வெங்காயம் நட்டு வச்சேன். அது அழகாக அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஆனால் அது எந்தளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் நட்டு வச்சிட்டேன், ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆனால் அது வெங்காயம் வைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பாருங்களேன், காலைல 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நல்ல ஒரு பனிலையும் ஒரு வெயில் பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு சரி கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிஞ்சு வச்ச காயெல்லாம் எடுத்து கொட்டிட்டு ஸ்டவ்வெல்லாம் எடுத்து போட்டு அந்த ஸ்டவ்வோட கம்பியெல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு சோப் போட்டு எல்லாம் கழுவிட்டு இருந்தேன். எப்போதுமே அந்த இது எண்ணெய் பிசுக்கு ஆகிடுது. அதனால தான் மேக்ஸிமம் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, நான் இந்த பக்கமே ஸ்டவ்வில் தாளிக்கிறதெல்லாம் எங்கிட்ட வச்சுப்பேன். தாளிச்சிட்டு கொதிக்கிறதெல்லாம் அந்த சைடு வச்சுருவேன். ஏன்னா செவுத்தில் எண்ணெய் தெரிச்சிச்சு அப்படின்னா துடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதனால் எங்கிட்ட இது தடிச்சிச்சுன்னா கூட உடனே நம்ம தொடச்சிடலாம், ஈஸியாக தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் இந்த பக்கம் தான் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால் எப்போதுமே நான் வேலையை முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால இன்னும் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிச்சனை ஓரளவுக்கு நான் நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறதுக்குள்ள பாப்பா என்ன பண்ணிட்டா அப்படின்னா எந்திரிச்சிட்டா. குட் மார்னிங். ஸோ அவளுக்கு வச்சிருந்த பால் வேற ஆறி போயிடுச்சு. அவளுக்கு சூடு பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு சரி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கோலம் போட்டாங்க, எடுக்கல, வீடியோ எடுக்கல. சரி அப்புறம் கோலம் போட்டதுக்கப்புறம் அதை அவங்க காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோ எடுத்து இந்த கோலத்துக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்புறம் நிலக்கதவுக்கெலாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு நானும் பாப்பாவும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா மணி 11:30 மேலே ஆயிடுச்சு. சரி சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்களோட அவள் கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு இந்த வெஜிடபிள் ரைஸில் இந்த காரம்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, அதனால் காரம் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன். அதனால் அவளுக்கு தனியாக பருப்பு சாதம் வச்சுட்டு எங்களுக்கு தனியாக நான் வெஜிடபிள் ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அதை ஃபைனலி பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு நினைக்கிற நேரத்துக்கு அப்புறம் இவங்க கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ட்ரைனிங் இருக்குது, என்னால் வர முடியாது, நான் சாயங்காலம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்புறம் சரி நானும் சாப்பிட்டுட்டு பாப்பாவும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்துருந்தோம். அப்புறம் பார்த்தா மணி 4 ஆயிடுச்சு. சரி ஓகே, இனிமேல் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஆற்றிட்டு அவளுக்கு பால் ஆற்றி வச்சுட்டு எனக்கு காஃபி போடலாம் அப்படின்னு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன்.
அப்புறம் தான் பார்த்தா பாலே காணோம். காலையில் வச்சுருந்தா கொஞ்சம் பால் தான் இருந்தது. அச்சோ, காலையில் 7 மணிக்கு பால் போட்டு போனார். அந்த பாலே நம்ம எடுக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் குடுகுடுன்னு ஓடி போய் பால் எடுத்துட்டு வந்தேன் நான். நல்ல வேளை பால் கெட்டு போகவே இல்லை. அதுவும் இந்த கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கும், பால் கெட்டு போகலை. இல்லை அப்படின்னா காலையில் 7 மணிக்கு போட்ட பாலை சாயங்காலம் 4 மணிக்கு எடுத்துருந்ததுக்கு நல்லாவே கெட்டு போயிருந்திருக்கும். நல்ல வேலை எப்படியோ பால் கெட்டு போகலை. அப்புறம் பாப்பாவுக்கு பாலாத்திட்டு எனக்கும் காஃபியை போட்டு 2 பேருமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி இது பண்ணலாம், விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி போடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்போதுமே ஒரு கொட்டாங்குச்சி வச்சு தான் நான் நெருப்பு உண்டாக்குவேன். அது நெருப்பு டக்கு டக்குன்னு அணைஞ்சு போயிருதா, அதனால சரி இந்த டைம் வந்து 2 கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம நெருப்பு உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். பரவாயில்ல, அதுவும் நல்லா நான் சாமி கும்பிட்ற வரைக்குமே அந்த நெருப்பு வந்து கணிஞ்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா சாமிக்கிட்ட இருக்கிற பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு புது பூ போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு, இது கார்த்திகை மாதம் இல்லையா, ஸோ அதனால் வெளியில் எப்போதுமே 2 விளக்கு வைக்கிறது வழக்கம். ஆனால் நான் எப்போதுமே டெய்லி விளக்கு வைப்பேன். கார்த்திகை மாதம்னா ஈவினிங் டைம், மார்கழி மாதம்னா மார்னிங் டைமில் விளக்கு வைப்பேன். ஆனால் நான் பாப்பா வச்சுட்டு விளக்கு எவ்ரிடே ஏற்றவே முடியல. ஏன்னா அவள் குடுகுடுன்னு ஓடி போய் டக்கு டக்குன்னு கையை வச்சிடறாளா, அது ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் அவள் கூடயே இருந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. கதவையும் சாத்த முடியல, விளக்கேற்றி வச்சுட்டு கதவையும் சாத்த முடியாது. அப்படின்றனால வெள்ளி செவ்வாய் மட்டும் விளக்கேற்றி வச்சுட்டு வெளியில் பற்றி காமிச்சிட்டு அதோட முடிச்சுக்கிறது. அவள் வளரட்டும், வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் வெளியில் விளக்கேற்றுறது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பற்றியெல்லாம் காமிச்சிட்டு சாம்பிராணிலாம் போட்டு நல்லா பயங்கரமாக புகை வந்தது. ஓகே அப்படின்னு வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் சாம்பிராணி புகையை காமிச்சிட்டு கற்பூரம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தேன் நான். இவ வேற இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டு இருந்தாலா, டக்குன்னு அவங்க டேடி வண்டி சவுண்டு கேட்டோன்னே குடுகுடுன்னு ஓடுனான். ஐயோ வெளியில் விளக்கு இருக்கே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள நல்ல வேலை அவங்க டேடி வரவும் டக்குன்னு உள்ளே ஓடியான்ட்டா. அப்புறம் அவங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சு என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபைனலி மதியானம் வச்சுட்டு வெஜிடபிள் ரைஸ் வேறு மிஞ்சி போச்சா, சரி அதையே சாப்பிட்டு முடிச்சிடலாம், அப்புறம் 2 தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் தோசை கொஞ்சம் சாப்பிட்டு எப்படியோ இந்த டேவை ஃபைனலி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.